சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சம்மர் சாலட். இந்த சம்மர் சாலடை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சம்மர் சாலட் செய்ய தேவையான பொருட்கள்: வெள்ளரிக்காய் 1, கேரட் 1, ஸ்வீட் கார்ன் தேவையான அளவு, வெங்காயம் 1, மாங்காய் 1, மாதுளம்பழம் 1, தயிர் 1 கப், வேர்க்கடலை 1 கைப்பிடி, சாட் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தழை சிறிதளவு, புதினா சிறிதளவு, எலுமிச்சை சாறு 1 டீஸ்பூன், தேன் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. சம்மர் சாலட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாலட்கான ட்ரெஸ்ஸிங் வந்து நம்ம பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து வெஜ்ஜஸை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட வந்து தயிர் இருக்குது. இந்த மாதிரி கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க, புளிக்காத கெட்டி தயிர். உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வேணும்னாலும் நீங்கள் வந்து ஆப்ஷனலாக எடுத்துக்கலாம். தயிருக்கு பதிலாக நீங்கள் வந்து க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது சம்மர் சாலடுங்கிறதுனால நம்ம வந்து இது க்ரீமியாக இருக்கிறத விட இது வந்து சம்மருக்கு ஏற்ற மாதிரி இருக்கணுங்கிறதுனால நம்ம வந்து இன்றைக்கி தயிர் எடுத்துருக்கோம். இப்போ 1 கப் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் ஜீரகத்தூள் ஆட் பண்ணலாம். ஃப்ளேவருக்கு நம்ம வந்து ஜீரகத்தூள் ஆட் பண்ணுறோம். காரத்துக்கு பெப்பர் ஆட் பண்ணுறோம். மிளகு பொடி ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இதில் டேஸ்ட்டு ஃப்ளேவர் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாட் மசாலா நமக்கு கொடுக்கும். அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாலடுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு விஸ்க் கொடுத்துக்கோங்க. சம்மரில் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக சாப்பிட்ணுன்னு தோணாது, ஏதாவது லைட்டாக சாப்பிட்ணுன்னு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை நம்ம சாப்பிடும் போது நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாகவும் நமக்கு வந்து ஃபீல் ஆகும். ஸோ இப்போ சாலட்கான ட்ரெஸ்ஸிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக இதில் நம்ம வெஜ்ஜஸ் எல்லாமே ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வெள்ளரிக்காய் இருக்குது. வெள்ளரிக்காய் எல்லாருக்குமே தெரியும், நல்ல வந்து ஒரு வாட்டர் கண்டென்ட்டான ஒரு வெஜிடபிள் தான். நமக்கு நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும். வெள்ளரிக்காய் ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததாக கேரட் வந்து யூஸ்வலாக நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வந்து சாப்பிடலாம். உங்களுக்கு வந்து இல்லை எனக்கு வந்து வேக வச்சா தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை பிளான்ச் பண்ணி நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே தான் ஆட் பண்ண போகிறோம் ராவா. சாலடில் மோஸ்ட்லி நமக்கு வந்து இது மாதிரி ரா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கும். அதனால் நம்ம வந்து எல்லாமே ராவாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கேரட்டும் ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததாக சீசனல், உங்களுக்கு வந்து சீசனலில் என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வாட்டர்மெலான் கூட வந்து ஆட் பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து சம்மர் சீசனில் நமக்கு நிறைய வாட்டர்மெலான்ஸ் கிடைக்கும், நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணலாம். அதே மாதிரி மஸ்க் மெலான்னு சொல்லக்கூடிய கிர்னி பழம் கிடைக்கும், அதை ஆட் பண்ணலாம். இது எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த புளிப்புக்கு கொஞ்சம் நம்ம இதில் மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு மாங்காய். இது கூடவே ஸ்வீட் கார்ன் வேக வச்சு நம்ம வந்து வச்சுருக்கோம், லைட்டாக வந்து பிளான்ச் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த ஸ்வீட் கார்னையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்வீட் கார்ன் வந்து நம்ம வந்து அப்படியே சேர்க்கும் போது சில பேருக்கு வயிற்றுக்கு வந்து ஒத்துக்காது. ஸோ அதனால் இது வந்து நம்ம பிளான்ச் பண்ணி சேர்க்குறோம். அடுத்ததாக இதில் உங்களுக்கு வெங்காயம் பிடிக்கும்னா நீங்கள் சாலடில் ஆட் பண்ணுங்கள், இல்லை இந்த ஃப்ளேவர் எனக்கு வேணாம். ஏன்னா இந்த சாலட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பயே சாப்பிட்டா தான் வந்து வெங்காயம் ஆட் பண்ணணும். இல்லை நீங்கள் வச்சு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெங்காயம் ஆட் பண்ணாதீங்க. நீங்கள் பேக் பண்ணி கொண்டு போகிறீங்கனாலும் வெங்காயத்தை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு வெஜ்ஜஸ் மட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வெங்காயம் போடும் போது நமக்கு வந்து அப்பயே சாப்பிட்டா தான் வந்து நல்லாயிருக்கும், வச்சு சாப்பிட்டா அந்த ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா இருக்காது. கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்க்கும் போது நல்ல அந்த ஃப்ரெஷ்னஸ் நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் வேர்க்கடலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். முக்கியமாக வேர்க்கடலை ஆட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல வந்து ஒரு ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும். அடுத்ததாக நம்ம வந்து இதில் மாதுளம்பழம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே தயிர் ஆட் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் இந்த எலுமிச்சை ஜூஸ் ஆட் பண்ணும்போது நல்ல நமக்கு வந்து அந்த டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும். இதில் ஃப்ரூட்ஸ் இருக்குது, வெஜிடபிள்ஸ் இருக்குது. அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில்
வேர்க்கடலையும் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து மற்ற நட்ஸும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்ல வந்து இது ஃப்ரெஷ்ஷாகவும் லைட்டாகவும் மட்டும் இருக்காதுங்க, இது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். நமக்கு நல்ல வந்து எனர்ஜெட்டிக்காக டே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கும். சம்மரில் யூஸ்வலாக நம்ம வந்து லைட்டாக சாப்பிடணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாகவும் இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் வச்சுக்கும், நாள் முழுக்க வந்து எனர்ஜெட்டிக்காகவும் உங்களை வந்து வச்சுக்கும். சம்மரில் யூஸ்வலாகவே வந்து நமக்கு சாலட் ஏதாவது ஒரு மீலில் ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒன்று மார்னிங்கில் இல்லை மதியத்தில், இல்லாட்டி நமக்கு வந்து டின்னர்லையாவது நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ரா சாலட் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது கூட லைட்டாக நம்ம வந்து ஹனி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஹனி வந்து அந்த ஸ்வீட்னஸ் நமக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இதில் ஆல்ரெடி வந்து நம்ம மாதுளம்பழம் சேர்த்துருக்கோம், நம்ம கேரட் எல்லாமே இருக்குது. நமக்கு தயிர்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும். இருந்தாலும் இந்த ஹனி சேர்க்கும் போது அது இன்னும் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த சம்மர் சாலட் பார்த்திங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சம்மருக்கு டெய்லியும் ஏதாவது ஒரு வேலையில் இந்த மாதிரி வந்து ரா சாலடை கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பழத்தில் நம்ம வந்து மாதுளம்பழம் மட்டும் போட்டிருந்தோம். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஆப்பிள்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து கட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப நல்ல மேட்சிங் ஆகும் இந்த ட்ரெஸ்ஸிங்கோட. ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸு, உங்களுடைய வெஜிடபிள்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இதுதான் பண்ணணும்னு கிடையாது. ஏதாவது ஒரு சாலட் நமக்கு வந்து சம்மரில் நம்ம வந்து சாப்பிடும்போது நமக்கு நல்ல வந்து எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும், அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஸோ லைட்டாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.